ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் லார்ஜ் கேப்புக்கும் பராக்பாரியை பொறுத்த வரைக்கும் எதுவும் டிஃபரன்ஸ் இருக்க போதான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய வியூவில் வந்து டிஃபரெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஈவன் தோ அது வந்து ஃப்ளெக்ஸி கேப்பு, இது வந்து லார்ஜ் கேப். அது என்ன ரீசன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ளெக்ஸி கேப்போடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் இன்னைக்கு இருக்க டேட்டுக்கு 62% வந்து லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா கம்பெனியில். அரவுண்ட் 12% வந்து யூஎஸோடைய லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப க்ளோஸ் டு 75% அவங்க ஆல்மோஸ்ட் வந்து லார்ஜ் கேப்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தவிர வந்து மிட் கேப்லையும் சரி ஸ்மால் கேப்லையும் சரி ஒரு 2%ல இருந்து 3%, ஓவராலா வந்து ஒரு 5% to 6% தான் வந்து அவங்களுடைய மிட் கேப் ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ இருக்குது. அப்ப ஆக மொத்தம் வந்து 75% வந்து லார்ஜ் கேப்ல தான் இருக்குது. 20% கேஷா வச்சிருக்காங்க, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி வந்து 6% தான் வந்து ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க வந்து 75% ஆல்மோஸ்ட் லார்ஜ் கேப்ல தானே வச்சிருக்காங்க ஃப்ளெக்ஸி கேப். அவங்களுடைய லார்ஜ் கேப்போடைய இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபண்ட், அதுலேயும் வந்து அவங்க வந்து 80% வந்து லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப லார்ஜ் கேப்லையும் ஃப்ளெக்ஸி கேப்லையும் அவங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேமா தானே இருக்குது.